ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது பெட்டிக்கடை பால்கோவா. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காமல் தொடச்சிருங்க. ஒரு கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், ஒரு கப்பில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸில் தான் இருக்கணும். அடுத்து வாசத்துக்காக நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். இதையெல்லாம் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணும். இப்போ மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம மைய அரைச்சி கொண்டு வரணும். நரன்னு இருந்தால் நமக்கு பால்கோவா ஒழுங்காக வராது. ஸோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வாங்க. அடுத்து நான் பேனில் ஹீட் ஆனதும் ஒரு கப் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா காயணும். இது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. நெய் நல்லா காஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை, அடுத்து ஏலக்காய் இது எல்லாமே நெய்யில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. நெய் பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுதோ அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி இல்லாமல். ஸோ இது எல்லாமே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த சூடான நெய்யே பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரை நல்லா உருகி கொஞ்சம் இலகுன தன்மையில் கொண்டு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபி செய்ய மினிமம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் எடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால், என்ன ஸ்வீட் செய்யணும்னு தெரியாமல் இருந்தால் நீங்கள் இந்த பெட்டிக்கடை பால்கோவா செஞ்சு பாருங்கள். ஸோ இது சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மைதாலையும் செய்யலாம், இல்லை பொட்டுக்கடலையும் செய்யலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம மைதாவில் செஞ்ச பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி இருக்குது. அதையும் நீங்கள் ஒன் டைம் பாருங்கள். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை பால்கோவா தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வென் கம்பேர்ட் டு மைதா. ஸோ இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தட்டில் நெய் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பால்கோவா கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கா மாதிரி தான் இருக்கும். இது நல்லா செட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப திக்காகிடும். நம்ம எல்லா பால்கோவாவையும் பிளேட்டில் சேர்த்தாச்சு. இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அட்லீஸ்ட் 1 ஹவர் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வைங்க. அப்போ தான் நமக்கு பீசஸ் போட கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் இது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செட் பண்ணிங்கன்னா பால்கோவா ரெசிபி சூப்பராக வரும். இது இன்னொரு ட்ரிக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லைஸ் போட ஸோ ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பால்கோவாவை. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் செய்யணுன்னு கூட அவசியப்படாது. உங்கள் வீட்டில் ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் அதில் கூட செய்யலாம். ஆனால் அதில் வாசம் வரக்கூடாது. ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பால்கோவாவையும் செய்யலாம். அவ்வளோதான். பொட்டுக்கடலையை வச்சு எப்படி நம்ம பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இது நம்ம நெய்யில் செஞ்சதுனால வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சிரும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இந்த ஸ்வீட் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு போகும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பால்கோவா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கெல்லாம் இந்த பெட்டிக்கடை பால்கோவா பற்றி அவ்வளவா தெரியாது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லுவாங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.